அதான் ஒரு பயம். மக்களை வியூ எப்படி இருக்குது பாருங்கள். ஹாய் ஹலோ மக்களை, வெல்கம் பேக் வில்லேஜ் உணக்கள். நாம் இன்றைக்கி கொய்யாப்பழம் பறிக்க போகிறோம். ஆமாம் மக்களை, எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு மலை ஒன்று இருக்குது. ஸோ அந்த மலையை சுற்றி நிறைய கொய்யா மரம் இருக்குது. அதுவும் காட்டுக்குள்ளே கொய்யாப்பழம் பறிச்சு இன்றைக்கி வேறு லெவலில் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. வீடியோ கண்டினியூ பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் இங்கே வரப்போ பூவும் பிஞ்சுமா நிறைய இருந்துச்சு. ஸோ அது இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியலை. இருக்கா இல்லை குரங்கு ஏதாச்சும் சாப்பிட்ருக்குமான்னு நமக்கு தெரியாது. போய் தான் பார்க்கணும். முந்தி வந்ததை விட ஆடு ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு. பண்ணி கிடந்துடப்படாது மக்களே, அதான் ஒரு பயம். நம்ம ஊரில் இதே மாதிரி குட்டி குட்டி புதரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பண்ணி அதிகமாக கிடக்கும், காட்டு பண்ணி. அதான் ஒரு பயம் மக்களே. நம்ம போகிற வழியில் இந்த ஒரு கொய்யா மரம் ஒன்று நிற்கிது, ஒரு சின்ன மரம். இந்த பாருங்க, இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மரத்துலேருந்து வெறும் 3 காய் தான் கிடச்சிருக்கு. இன்னும் மரம் நிறைய இருக்குது, நம்ம இனி வேற பறிக்கலாம். இப்போ கூட ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நம்ம வீட்டில் இந்த கூட தான் இருக்குது, அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். காட்டுக்குள்ள இந்த கொய்யா மரம் எப்படி வளர்ந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது தானாக வளர்ந்தது. பறவைகளெல்லாம் இருந்தோ சாப்பிட்டுட்டு எச்சத்தை போடும். அங்கேருந்து முளைச்சி வரதான். ஸோ அங்கிட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் பெரிய சைஸாக தெரியுது. சிந்தா பாருங்க, ஒன்று இருக்குது. பறிக்க முடியல, ஏன்னா மசூர் எறும்பு அது கூடு கட்டியிருக்கு. நம்ம கூடை கட்டி வச்சிருக்கு, நம்மளால் பறிக்க முடியல, கையை கூட வைக்க முடியல, பயங்கரமாக கடிக்குது உங்களை. அங்கிட்டு ஒரு மரம் ஒன்று நிற்குது, அந்த மரத்தில் இருக்கான்னு இல்லையான்னு இப்போ பார்ப்போம். சூப்பர் பழம் மக்களை, என்ன மாதிரி பழுத்துருக்கு. பாருங்க, ஸோ சரியான மழை மக்களை, மழையில் நினைச்சி இதை பாருங்க, இவ்வளோ பழம் குறைச்சிருக்கேன். வீடியோக்கு லைக் ஒன்று போட்டுருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடணும். எவ்வளோ பழம் கிடச்சிருக்கேன். அடுத்து 2 மரம் இருக்குது மக்களை. பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில் நமக்கு நிறைய பழம் இருக்குது. மக்களை பாருங்கள், அது குருவி எப்படி சாப்பிட்டு வச்சுருக்குன்னு பாருங்கள். மக்களை வியூ எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்கா மக்களை. இதுதான் நம்ம கடைசி மரம். இவ்வளோ கொய்யாப்பழம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய காய். இன்றைக்கி மழை பெய்யுது மக்களை, நம்மளால் வீடியோ எடுக்க முடியலை. சரிங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் மக்களை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 911 சப்ஸ்கிரைபர் தான் ஆச்சு. ஒரு 1000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்துருக்கேன். ஓகே மக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.